Hebrews chapter 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். Hebrews chapter 4 verse 1. Therefore, since a promise remains of entering his rest, let us fear lest any of you seem to have come short of it. Therefore, since a promise remains of entering his rest. எல்லாம் சத்தமா வாசிங்க. Therefore, since a promise remains of entering his rest, let us fear lest any of you seem to have come short of it. தமிழ்ல போடுங்க. ஆனபடியாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொன்ன பைபிள்ல ஒரு மேட்டரை குறிச்சு என்ன சொல்லுது? பயந்திருக்க கடவோம்னு சொல்லுது. Tell your neighbor, the Bible that keeps on telling you do not fear, do not fear, do not fear, talks about one thing and says let us fear. பைபிள்ல த்ரூ அவுட் ஆண்டவர் ஒரு மேட்டர் சொல்லிட்டே இருக்காருன்னா என்ன சொல்லிட்டே இருக்காரு? பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாரு. Throughout the Bible, if God has been saying one thing, he has been continuously saying do not fear, do not fear, do not fear. ஆனா ஒரே ஒரு மேட்டருக்கு பயந்து இருக்க கடவோம்னு என்ன போட்டிருக்குன்னா, என்னது? நமக்குன்னு ஒரு ஆண்டவர் இளைப்பாறுதல் வைத்திருக்க, அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்ய? பயந்துரு. இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. இது ஓகே, என்ன இளைப்பாறுதல் தானே என்றானா ஓகே, இல்லைனா ஓகே அப்படின்னு நினைக்காத. And there is one thing that Bible says that let us fear about this. That is one thing to not miss from entering his rest that he has promised us. பழைய ஏற்பாட்டுல இதை ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? வாக்கு பண்ணப்பட்ட தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படிலாம் சொல்றோம். In the old covenant, God called this as the land flowing with milk and honey, the promised land. So இங்க அத நீ ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள என்டர் ஆகாம போயிட்ட, பாலும் தேனும் ஓடுற இடத்துல என்டர் ஆகாம போயிட்ட அப்படின்னு சொல்லாம இளைப்பாறுதலுக்குள்ள என்டர் ஆகாம போயிட்டேன்னு சொல்றாரு. Here, instead of saying you have not entered the promised land or you have not entered the land flowing with milk and honey, he is saying you have not entered the rest. So பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இளைப்பாறுதலுக்குள்ள நீ என்டர் ஆகாம கானானுக்குள்ளேயே என்டர் ஆனாலும் அந்த கானான் உனக்கு கானானா இருக்காது. Without entering into the rest, even if you enter into the promised land, the Canaan, it will not be like Canaan for you. இளைப்பாறுதலுக்குள்ள என்டர் ஆகாம பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்குள்ள என்டர் ஆனாலும் அந்த பாலும் தேனையும் வச்சு என்ன பண்றதுன்னு உனக்கு தெரியாது. Without entering into the rest, even if you enter the land flowing with milk and honey, you will not know what to do with the milk and the honey. So கானானா மாத்துறது, ஆசீர்வாதத்தின் தேசத்தை ஆசீர்வாதமா மாத்துறது என்னன்னா நீ எதற்குள்ள பிரவேசிக்கிறது? இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறது தான் ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமா வாழ்க்கையில் வைக்குது. What makes Canaan the Canaan, what makes the promised land is you entering into the rest that makes it everything. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓ கல்யாணம் ஆயிடுச்சுனா நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள நுழைஞ்சிருவோம்னு. வேண்டாம் மக்களே, அப்படி மாத்திரம் நினைக்காத. We are thinking if I get married I will enter into the rest. Do not think like that. இப்ப இவன் கூட அப்படி நினைச்சான். நீ என்ன பண்ண முடியாது? ஓ இது ஆயிருச்சுனா, எனக்கு இது வந்துருச்சுனா, நான் இங்க போயிட்டேனா, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுனா, எனக்கு இந்த காசு வந்துருச்சுனா, இது நடந்துருச்சுனா நான் இதுக்குள்ள நுழைஞ்சிருவேன், என்னுடைய வாக்கு தத்தத்துக்குள்ள நுழைஞ்சிருவேன் அப்படின்னு நீ நினைச்சேனா ரொம்ப கஷ்டம். If you are thinking if at all this happens in my life, if only this happens to me, I will enter into Canaan, I will enter into rest. That doesn't work like that. இல்ல, நீ இளைப்பாறுதலுக்குள்ள நுழைந்தால் இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. No, it's vice versa. When you enter into rest, there is a possibility of all of this coming to you. இதுல என்ன ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் என்றால்,
ப்ராபப்ளி ஆண்டவர் அளவுக்கு நான் இன்னும் ரெஸ்ட்டுக்குள்ள போகல. ஏன்னா அவர் ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கிறனால தான் அவர் பேசாம உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இவ்வளோ அமுளி கும்பலி நம்ம பண்ணாலும் நமக்கு என்னடா சரி இவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ மேட்ரு சொல்லியிருக்கோம், ஆனாலும் ஒரு பேசிக் மேட்ரே புரியாம இந்த இப்படியே உட்காந்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி நமக்கு சில நேரம் என்ன செய்யுது, கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா வருது. The sad thing is that it's probably that I have not gone to the place of rest like God is there. Though whatever we do, it still feels like He is so calm and composed. And when I look at how much the amount of preaching that I've done, and this basic thing that you have not understood, sometimes I get irritated. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரா? எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆண்டவர் எல்லாருக்காகவும் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறாரா? கிரியை செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனா இன்னொரு சைடு பார்த்தோம்னா, பாவம் இப்ப ஏதோ ஒரு மாடியிலேருந்து ஒருத்தவங்க குதிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். மாடியிலேருந்து குதிக்கிற போது என்ன செய்யுது, கால் உடஞ்சிருது. மாடியிலேருந்து குதிக்கும் போது கால் உடஞ்சிட்டுனால ஆண்டவர் அவங்க மேல கோபமா இருக்காருன்னு கிடையாது. லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு, சரிங்களா? அந்த புவியீர்ப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, லா ஆஃப் ஏரோடைனமிக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால தான் மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், பறந்துகிட்டு இருக்கான். ஆனா இப்போ ஒருத்தன் ஜம்ப் பண்றானா, ஜம்ப் பண்ணா அதே புவியீர்ப்பு சக்தி என்ன பண்ணுது, அவனை கீழே கொண்டு வந்து விட்டுருது, எலும்பு உடஞ்சுக்குது. எலும்பு உடஞ்சிட்டதுனால ஆண்டவர் இவனை என்ன பண்ணிட்டாரு, தண்டிச்சிட்டாரு, இவன் மேல கோபமா இருக்காருன்னு கிடையாது. ஆண்டவர் உண்டாக்குன சில பிரமாணங்களுக்கு விரோதமா என்ன செய்யறான், அவன் வாலண்டியரா போகிறான். சோ ஆண்டவர் உன்னை லவ் பண்ணலாமா இருக்கும், ஆனா சில காரியங்கள் ஆண்டவர் எப்படி செட்டப் பண்ணிருக்காருன்றதை நீ புரிஞ்சிக்காம அதுக்கு ஆப்போசிட்டா போகும் பொழுது அடி வாங்கிட்டு கடைசியில யாருக்கு உன் மேல கோபமா இருக்கிறதா நினைச்சுக்கிற, ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்கிறதா நினைச்சுக்கிற. Does God love everyone? Yes, God loves everyone. Does God work on behalf of everyone? Yes, He does. And suppose if a person jumps from the first floor of a building, what happens is they break their leg. And so what God has set in place is something called the law of gravity. People, just because they have understood how law of gravity works and how law of aerodynamics works, they are able to create an airplane that takes people from one place to other. But on the other hand, you decided to work against it and jump from the first floor. The same thing brings a negative effect in you that broke your leg. This does not mean that God is the one that is against you. God came and punished you or nothing of that sort. It is just you went against what is in place, the nature's rules that are in place, and it had a negative impact on you. இப்ப மேலிருந்து குதிச்சா நமக்கு அடிபட்டுரும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ், அதே அளவுக்கு கான்சியஸ்னஸ் ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது அதே கான்சியஸ்னஸ் இருக்கா? புரியுதா நான் கேட்கறது? மாடியில எட்ஜுக்கு போறீங்க, எட்ஜுக்கு போன உடனே சரி குதிச்சுதான் பார்ப்போம் அப்படின்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இல்ல, போன உடனே உங்களுக்கு தெரியுது இது குதிச்சோம்னா என்ன செய்ய முடியாது, கஷ்டம் அப்படின்னு. ஆனா ஒரு நெகட்டிவ் தாட் வரும் பொழுது ஐயோ வேணாம், இது வேலைக்கு ஆகாது, பேக்கப் 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 அப்படின்னு நெகட்டிவ் தாட்ல இருந்து பேக்கப் போறோமா? இல்ல, நெகட்டிவ் தாட் தானே, சரி என்ன ஒரு நைட்டு யோசிப்போம், அப்படியே நம்ம இருக்கோம். எப்படி லா ஆஃப் கிராவிட்டி இருக்கிறது, குதிச்சா அடிபடும் தெரியுற நமக்கு, இந்த லா ஆஃப் தாட், எனர்ஜி, எமோஷன் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது. When you're standing on the terrace on the edge of the building, and when you are standing there, the immediate thing that comes to you is warnings that say, do not even try to get any further and jump off because it's going to have negative impacts on you. And what you immediately do is you start backtracking, you start taking steps behind and going away from it. The same person that is able to understand that the law of gravity, if used this way, can have a negative impact, and you are able to take measures and take warnings and go away from it. Same way, when a negative thought comes, you do not even think twice to whether should I dive into it or not. You just easily dive into it.
You do not know the impact of the law of thought, the law of energy and emotions. You just jump into it without seeing any warnings. அவனுக்கு ஒரு கை தட்டிடுங்க. பாயிண்ட் விடாம சொல்றான் பாருங்க. ஒரு பிசிக்கல் வேர்ல்ட இவ்வளோ பிரின்சிபிள்டா உண்டாக்குன ஆண்டவர் ஆவிக்குரிய உலகத்தை பிரின்சிபிளே இல்லாம உண்டாக்கி இருப்பார்னு நினைக்கிறீங்களா? The God who created this physical world itself by so many principles to govern it, do you think God did not create the spiritual world without any principles? Law of aerodynamics, law of thermodynamics, law of இந்த dynamics, law of gravity, law of இது அதுன்னு பிசிக்கல் வேர்ல்ட கவர்ன் பண்ற இத்தனை லாஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல எந்த லாவுமே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? When there is so many laws that governs the physical world, like law of thermodynamics, aerodynamics and law of gravitational force, everything in place, do you think the spiritual world will not have any laws or principles that governs it? உங்களுடைய வார்த்தைகளுக்கு வல்லம் இருக்கு, உங்களுடைய சிந்தனைகளுக்கு வல்லம் இருக்கு, நீங்க எதை பிலீவ் பண்றீங்கன்றது வல்லம் இருக்கு, உங்க நரேட்டிவ்ல வல்லம் இருக்கு, உங்க நரேட்டிவை உங்க கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி காரியங்கள்லாம் சொல்லி தரும் போது அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? யாரு பெத்த பிள்ளையோ கத்துது வாரம் வாரம் வந்து அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு அடுத்தும் என்ன நீங்க யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே தான் யோசிக்கிட்டே இருக்கீங்க. When we say your words have power, your thoughts have power, what you believe has power, what you are meditating upon has an impact upon you, how whether you have a control over your narrative or not has huge impacts. When we say all of these things, you think that there is some guy standing here and shouting whatever he wants. Who cares? Probably it's optional. And you go on with the same thoughts. ஒரு கேள்வி, போன வருஷம் சீரீஸ்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஸ்டம் பேசணும், அடுத்து என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அடுத்து பவர். ஆமா, ஏன்னா விஸ்டம் அண்ட் பவர். அடுத்து என்ன பேசணும்? அடுத்து என்னங்க பேசணும்? காஸ்பல் பேசணும். சரியா? அந்த ப்ரூஸ் வந்த டைம் என்ன பேசணும்? ப்ரீ கிரியேஷன் பர்பஸ், அதெல்லாம் காஸ்பல் பத்தி பேசணும். அதுக்கடுத்து என்ன பேசணும்? கார்டிங் யுவர் ஹார்ட் பத்தி பேசணும். கார்டிங் யுவர் ஹார்ட் அடுத்து என்ன பேசணும்? ஒன் திங் பத்தி பேசணும். ஒன் திங் அடுத்து என்ன பேசணும்? தேங்க்ஸ் கிவிங் பேசணும். Now the series that we spoke in the last year was wisdom, then power, then we spoke gospel, then we spoke about guarding our heart, then we spoke about one thing. What was the last one? Thanksgiving. Right? So in the guarding your heart, gospel புரிஞ்சுக்கிட்டு அந்த gospel வச்சு உங்க இருதயத்தை பாதுகாக்கிறது, அந்த ஒரே நோக்கமா ஒரே மேட்டரை வச்சிருக்கிறது, ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோட இருக்கிறது. இதை நீங்க பண்ணீங்கன்னா இந்நேரம் இளைப்பாறுதலுக்குள்ள போயிருப்பீங்க. இந்த தீமே தேவையில்லை. If you had taken this seriously and guarded your heart and kept that one thing as the focus and stayed in thanksgiving, if you had done all of these things, if you had taken the gospel seriously, you would have already entered rest by now. பேசுறது புரியுதா இல்லைங்களா? காஸ்பலை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு காஸ்பலை வச்சு உங்க இருதயத்தை பாதுகாத்து ஒரே ஒரு மேட்ரு தாங்க, இந்த ஒரே ஒரு மேட்ரை நீ ஃபோக்கஸ்டா இரு அப்படின்ற மாதிரி உங்க கண்ணை அதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சு தேங்க்ஸ் கிவிங்கோட இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் எங்க எதுக்குள்ள வந்திருப்பீங்க? இளைப்பாறுதலுக்குள்ள வந்திருப்பீங்க. If you had taken the gospel and guarded your heart and keep it as the one thing that is the focus of your attention and stepped into thanksgiving, partnered along with it, you would have already entered into rest by now. உனக்கு பிடிச்சிருந்தது இதெல்லாம், அதனால நீ பேசுன அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது, when you're looking at as it like pastor you liked it so you're speaking about it. சோ அதனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சரி நான் எனக்கே பிரசங்கம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? எனக்கே நானு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். யார் யாரு பிடிச்சு வரணுமோ, ஏன்னா ஆண்டவரே அப்படிதான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். So what ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு என்ன பண்ணிடுறாரு? இன்விடேஷன் ஓபனா வச்சுட்டு விட்டுறாரு. So what I've decided to do is that I'm going to preach to myself and I'm going to keep the invitation open, and whoever comes with it, let them come up with it, because God himself works like this. He finished everything and kept the invitation open for us.
அவனுங்களை உள்ள கொண்டு போகிறத ஃபுல்லா அவரால செய்ய முடியுமா இருந்தாலும் அவர் அதை என்ன பண்ணல ஃபோர்ஸ் பண்ணி பார்வோன் மாதிரி அவங்களை நடத்தி எங்க கொண்டு போல, அடிமைத்தனத்தின் மூலமா அடிச்சு போங்கடா உள்ள அப்படின்னு கொண்டு போக விரும்பல. Though God had the power to force them into the promised land and push them into the promised land, he didn't use the same technique that Pharaoh used, that is using power to force them into something. He left it to their choice. இப்ப யோசிச்சு பாருங்களேன், சப்போஸ் ஸ்டோரி அப்படி இல்லாம பார்வோன் இவனுங்க எல்லாத்தையும் இப்ப எங்க கொண்டு போகணும்னு நினைச்சான், கானான் கொண்டு போகணும்னு நினைச்சான்னா எவ்வளவு நல்லா கொண்டு போயிருப்பான் சொல்லுங்க. ஒரே வாரத்துல கொண்டு போயிருப்பான். வரிசையா நிக்க வையே, அந்த சாட்டை எடுத்துட்டு வா, வச்சு 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 கொண்டு போ, உள்ள கொண்டு போ. அவனுங்களை வச்சு அந்த ஜெயண்ட் எல்லாம் ஃபைட் பண்ண வச்சிருப்பானா? எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த சிஸ்டம் ஆண்டவர் என்ன செய்யல, விரும்பல. ஃபோர்ஸ் பண்ணி எதையும் பண்ண வைக்க விரும்பல, பயம்படுத்தி எதையும் பண்ண வைக்க விரும்பல. இன்விடேஷன் படி பண்ண வைக்க விரும்புறார். பக்கத்துல பார்த்து சொல்லு, இன்விடேஷன் படி ஒர்க் பண்ண விரும்புறாருங்க. For an instance, think of this happening. If Pharaoh wanted the slaves to go into the land of Canaan, the promised land, he could have taken them inside in at least a week's time by making them line up, bringing the people, soldiers to govern them and force them into the land. And he could have used the same people to fight the giants and made them their land. But God is saying no to the system. He didn't want to use the system of power and force upon you. He wants to work with invitation and you choosing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இளைப்பாதலுக்கு ஒரு இன்விடேஷன் உனக்கு இருக்கு. Tell your neighbor, you have an invitation for rest. அதிலே பிரவேசிக்காம இருந்திராத. Make sure that you enter into it. ஏன்னா காஸ்பல்ன்ற ஒரு மேட்ரு என்ன மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுக்குதுன்னா, உன் வாழ்க்கைய வேற லெவல்ல வாழ்றதுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குது. A thing like gospel, what kind of invitation it gives you is to live your life in another dimension altogether. காஸ்பல் மாத்திரம் நம்ம புரிஞ்சு ஒழுங்கா ஆபரேட் பண்ணிருந்தோம்னா, இங்க இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் இல்ல டீனேஜர்ஸ் இவனுங்கிட்ட உட்காந்து நான் பேசும்பொழுது, என்னடா வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, அண்ணே நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றான். ஏன்டா அப்படின்னா, எங்க அம்மா அப்பா காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணே அப்படி சொல்றான். When I speak to a lot of youngsters and teenagers here, what do you want to do in life? When they ask them, they say, Anna, I want to earn a lot of money. And when I say, why do you want to do that? They say, because I've seen my parents suffering for money. காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல காசு இல்லைன்ற அது மாதிரி தான் அவனுக்கு கேட்குறானுங்க. அதனால அவனுக்கு என்ன நினைக்கிறானுங்க, ஸோ இந்த வாழ்க்கையில ஒரே ஒரு மேட்டர் முக்கியம்னா என்னது, காசு. அது ஏதோ ஒரு ரீசனால எங்க அம்மா அப்பா கையில இல்ல, அதை நான் எப்படியாவது என்ன செஞ்சாகணும், சம்பாதிக்க ஆகணும்னு. ஆனா உங்களுக்கு ஒழுங்கா காஸ்பல் புரிஞ்சு காசும் இருந்திருந்ததுன்னா, ப்ராபப்ளி இவனுங்க வேற ஏதோ யோசிச்சிருப்பானுங்களா இருக்கும். வாழ்க்கையில என்னடா அப்படின்னா வேற ஏதாவது யோசிச்சிருப்பானுங்களா இருக்கும். Now when they consistently hear there's no money, there's no money, there's no money, they feel like money is something very, very important, and for some reason my parents is not having that. I need to do everything in my power to have a lot of money, and that is their motive, that is their drive. Now if only you had understood the gospel really well, and if you had money with you, probably their goals and drive towards whatever it is would be different. காஸ்பல் ஒரு லெவல் ஆஃப் லைஃப்க்கு இன்விடேஷன் கொடுக்குது. அந்த லெவல் ஆஃப் லைஃபை இன்னுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கிறதுனால அடுத்த ஜெனரேஷன் யோசிக்குது, என்னடா காஸ்பல் 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 மண்ணாங்கட்டி. காசு இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். Gospel is giving us an invitation to a different level of life
because we have not taken it seriously or have made it real to us, the next generation is thinking like, what is this gospel? If we have money, we can be well. நான் எல்லா பசங்களுக்கும் என்ன சொல்றேன்னா, நான் காஸ்பலை நம்புறேன், காசும் என்கிட்ட இருக்கு. காஸ்பல் இருந்தா காசு இருக்காதுன்னு கிடையாது. காஸ்பலை புரிஞ்சுக்கிட்டா, கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல புரிஞ்சுக்கிட்டா காசு இருக்கும். ஆனால் அந்த காசு தராத ஒரு மேட்டரையும் காஸ்பல் தருகிறது. What I want to tell these kids is, I believe in this gospel and I have money as well. It does not mean that if you believe in the gospel, money won't come. That's not true. But what money cannot give, there's something that the gospel gives. Gospel gives money as well, but gospel gives something that money can never give. And gospel gives you rest. சுவிசேஷம் காசையும் தரும், ஆனா காசு தரக்கூடாத ஒரு விஷயத்தை சுவிசேஷம் தரும். சுவிசேஷம் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும். Gospel gives you a rest that literally brings you into a no war zone. சுவிசேஷம் எப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு தரும்னா, அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு யுத்தம் இல்லாத ஒரு ஜோனுக்கு கொண்டு வந்து விட்டுரும். Are you getting what I'm saying? Let's just read few scriptures. சில வசனங்களை வாசிக்கலாம். Joshua 23 verse 1. யோசுவா 23:1. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனானான். இல்ல, இங்கிலீஷ்ல போடுங்க. Now it came to pass a long time after the Lord had given rest to Israel from all their enemies round about, that Joshua was old, advanced in age. So, what rest God gives you? Say all around rest. Say gospel gives you all around rest. Rest in every front of your life, rest in every dimension of your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் சுவிசேஷம் இளைப்பாறுதலை கொண்டு வந்து தரும். பாருங்க, ஒருத்தன் ஃபைனான்சஸ் கிராக் பண்ணிட்டான்னா அவன் எதுல போராடிக்கிட்டே இருக்கான்? ஹெல்த்ல போராடிக்கிட்டே இருக்கான். ஹெல்த்தை ஒருத்தன் கிராக் பண்ணிட்டான்னா எதுல போராடிக்கிட்டே இருக்கான்? ஃபைனான்ஸ்ல போராடிட்டு இருக்கான். தத்தக்கா புத்தக்கான ஹெல்த்தையும் ஃபைனான்ஸையும் கிராக் பண்ணிட்டான்னா கடைசியில் மேரேஜில் போராடிக்கிட்டே இருக்கான். கழுதை எதுலையாவது ஒன்று போராடிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷம் மூலமா வர இளைப்பாறுதல் ஆல் அரவுண்ட் ரெஸ்டா இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் உன்னை இளைப்பாற பண்ணி, எந்த சைட்ல இருந்தும் எனிமி உன்னை அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு உன்னை வைக்கிற ஒரு நோ வார் ஜோன் தான் ரெஸ்ட். If someone has cracked in finances, they're probably struggling in their health. Someone that is struggling in their finances is cracked health. So, if someone has cracked both, they are otherwise struggling in their marriage. Now, either of these places, they are struggling at something or the other. What gospel brings you to a place is the place of rest, where all aspects of your life and all tangents of your life is at complete rest, where there is no enemy that can come and attack you at any front, where it is called a no war zone. That's what gospel brings you to. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஆசான் ஒரு ராஜா இருந்தான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி பாக்குறீங்க பாருங்க. ஆசா, அவன் பேர் என்னது? ஆசா. ஆசான் இஸ்ரவேல்ல ஒரு ராஜா இருந்தான். There was a king in Israel called Asa. என்னன்னா, அவங்க அப்பா இஸ்ரவேல்ல இஷ்டத்துக்கு விட்டார்.
அவங்க அப்பா ராஜாவா இருக்கும் போது. அதனால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விக்கிரக ஆராதனை, எங்க பார்த்தாலும் விக்கிரக மேடைகள், மற்ற தெய்வங்களுக்கு பலி செலுத்துகிற பழக்கங்கள், இதெல்லாமே ஆசாவுடைய அப்பா வந்து என்ன செஞ்சாரு, இஸ்ரவேல்ல ஃப்ரீயா விட்டாப்ல. When Asa's father was the king, he let the people be however they want. So a lot of infiltrations happened in terms of religion, and people were worshipping different gods, and a lot of things were going on. கலாச்சாரம் சீரழிஞ்சிட்டு இருந்தது. The culture was getting destroyed. ஆசா வந்து ஒரு ரிஃபார்மரா உள்ள வந்து அதெல்லாம் நிறைய மேட்டரை கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறான். And Asa comes in as a king, as a reformer. He starts clearing a lot of things in this culture. வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான, பாத்தீங்களா, பக்கத்துல பலார்னு விட்டு சொல்லு, பாத்தையா, புரிஞ்சுதான். என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? நீங்க என்ன சொல்லுவீங்க? யுத்தம் இல்லாமல் இருந்ததினால் இளைப்பாறுதல் இருந்ததுன்னு. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? இளைப்பாறுதல் இருந்ததினால் யுத்தம் இல்லாமல் இருந்தான். Put it in English. And he built fortified cities in Judah, for the land had rest. Because அப்படி இருக்கா? Because he had no wars. For the land had rest, he had no wars in those years, because the Lord had given him rest. So he did not have rest because there were no wars. He did not have wars because the Lord had given him rest. Are you understanding what I'm saying? We are saying, I am not able to be at rest because constantly I am fighting some enemy or the other. I can never rest. I'm constantly fighting. But the Lord is saying, enter into my rest. Every war will cease. Every enemy will be subdued when you enter into rest. நம்ம சொல்லிட்டு இருக்கோம், என்னால இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே முடியல, ஏன்னா ஏதாவது ஒரு எதிரியோடு நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன், நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வச்சா போதும், எந்த எதிரியும் நீ சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா யுத்தம் முடிந்து விடும் சொல்றாரு. நான் பேசுறது புரியுதா? திரும்ப நல்லா படிங்க. எங்க பிகாஸ் வருது? பக்கத்துல பலாரம் விட்டு சொல்லு, எங்க பிகாஸ் வருதுன்னு பாரு. Where did the because come? Because எங்க வருது? இங்க பாருங்க. He had no war in those years because the Lord had given him rest. So எது ஃபர்ஸ்ட் வந்தது? ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது. ரிசல்ட் என்ன? No war. So what came first? The rest came first from God. Because of that rest coming, there was no wars. 5 பேரை தொட்டு சொல்லு, rest is a no war zone. Rest is a no war zone. Rest is a no war zone. It's a no conflict zone. And he built fortified cities in Judah. You can never build what God has called you to build when you are fighting all the time. தேவன் உங்களை கட்ட அழைத்த விஷயங்களை உங்களால நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்கன்னா உங்களால அதை கட்டவே முடியாது. என்னங்க கட்டி எழுப்பி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஏன்? வாழ்க்கையெல்லாம் எதுலயே போயிருச்சு, சண்டையிலே போயிருச்சு. இதை லைட்டா இங்க கொளுத்தி விட்டுருவான், அதை அணைக்கிறக்குள்ளே அங்க கொளுத்தி விட்டுருவான், அதை போய் அணைக்கிறக்குள்ளே இங்க கொளுத்தி விட்டுருவான். இப்படியே நீங்க பீன் மாதிரி இப்படியே ஓடி ஓடி ஒவ்வொன்னையா அணைக்கிறக்குள்ளேயே 80 வயசு ஆகி போச்சு. So when you look back and see what you have built, there is nothing, because devil burned something, you were firefighting. On the other hand, he started a fire, you were firefighting. Somewhere else, so you're running from one fire to other fire, continuously firefighting. When you turn back at the end and look behind, you've not built anything. இதான் 1 நாளாகமம் 22 அதிகாரம் 9 வசனம். ஆண்டவர் வந்து தாவீதை பத்தி சொல்லும் போது, he was a man of
வார். அவன் யுத்தத்தின் மனுஷனா இருந்தான், அதனால அவன் எதை கட்ட முடியாதுன்றாரு? ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனா நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவன் பேரு சாலமோன். சாலமோன்னா நம்ம பேர்ல என்ன இருக்கு? ஷலோம் இருக்கு. அவன் மேன் ஆஃப் பீஸா இருப்பான், அவன் சமாதானத்தின் மகனா இருப்பான். அவன் என்ன செய்வான்? கட்டி எழுப்புவான். ஏன்? அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். And God says in First Chronicles about David, David was a man of war. So he says, you cannot build the temple, but your son will do, because his name is Solomon. Solomon has shalom in it, which means God has given him peace. See, read. Behold, a son shall be born to you, who shall be a man of rest. Why Solomon was the greatest king? ஏன் சாலமோன் இருந்ததிலேயே மிகப்பெரிய ராஜான்னு சொல்றாங்க? Most prosperous king. மிக செழிப்பான ராஜானே சொல்றாங்க. Why? He was a man of rest. அவன் இளைப்பாறுதலின் மனிதனா இருந்தான். He's a man of rest. It gives you crazy access to prosperity when you are in rest. நீங்க இளைப்பாறுதல் இருந்தீங்கன்னா அளவு கடந்த ஐஸ்வரியத்தை பாப்பீங்க. And I'll give him rest from all his enemies all around. His names shall be Solomon. For I will give peace and quietness to Israel in his days. Look at somebody and say, may you be a man of peace. May you be a woman of peace. May God give you rest from enemies all around, and may God give you all around rest. Come on, prophesy. Look at somebody and say, may God give you an all around rest. All around rest. Rest from all the enemies. As you enter into the rest of God, all enemies shall be subdued under you. நீங்க தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது எல்லா எதிரிகளும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படுவார்கள். 22:18, in the same chapter, David is speaking. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? சொல்லுங்க, 4 திசையிலும் இளைப்பாறுதல் தருவார். 4 திசையிலும் இளைப்பாறுதல் தருவார். இந்த ஃப்ரண்ட், அந்த ஃப்ரண்ட், ஃபைனான்சியல் ஃப்ரண்ட், ரிலேஷனல் ஃப்ரண்ட், ஹெல்த், இது பிசினஸ், நீ எத்தனை ஃப்ரண்ட் வச்சிருந்தாலும் அத்தனை ஃப்ரண்ட்லயும் ஆண்டவர் இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். Is not the Lord your God with you, and has he not given you rest on every side? சொல்லுங்க, rest on every side. Rest on every side. I will, come on, say it as you believe it. கிளிப்புள்ள மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் மாத்திரம் பண்ணாதீ. Rest on every side. I will have rest on every side. I'll have rest on every side. I'll have rest on every side. He has given the inhabitants of the land into my hand, and the land is subdued before the Lord. When you are in rest, that's where subduing happens. நீங்க இளைப்பாறுதல் இருக்கும்போது தான் கீழ்ப்படுத்துதல் நடக்கிறது. When you are in rest, all the enemies are subdued under you. நீங்க இளைப்பாறுதல் இருக்கும்போது எல்லா எதிரிகளும் கீழ்ப்படுத்தப்படுகிறார்கள். Jesus rose from the dead. இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். He ascended. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். The Father received him. பிதாவானவர் அவரை ஏற்றுக்கொண்டார். Gave him the right hand of honor. அவருடைய வலது பாரசத்துல அவர் கனம் செலுத்தினார். What did he tell? அப்ப என்ன சொன்னார்? Yahweh said to Adonai, the Lord said unto my Lord, sit at my right hand till I make all your enemies your footstool. When even the Father is inviting Jesus to rest and saying, when you rest, I will make sure every enemy comes under your feet.
And that's the reason Jesus is at rest. When he sees all this stuff happening, he doesn't get disturbed because he trusts in this promise that the Father has made him. When he rests, the Father himself will make sure all the enemies are under the feet of Jesus. பிதாவானவர் இயேசுவை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய எதிரிகள் எல்லாவரையும் நான் வந்து உன் பாதபீடமாக்கி போடும் வர நீ என் வலது பார்சத்துல உட்கார்ன்னு சொல்றாரு. அங்கே பிதாவானவர் இயேசுவையே வந்து ஒரு ரெஸ்டுக்கு அழைக்கிறார், ஒரு இளைப்பாறுதலுக்கு அழைக்கிறார். எந்த மாதிரி இளைப்பாறுதல்னா, இவர் இளைப்பாறுதல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது அவர் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா பிதா கொடுத்த வாக்கு தத்தம் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அங்க பிதா எல்லா எதிரிகளையும் அவருக்கு கீழ்ப்படுத்துவார். So when he ascended, the Father said, okay, sit at my right hand. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிதா சொன்னாரு, என் வலது பார்சத்துல உட்காருன்னு சொன்னார். Till I make all the enemies your footstool. உன்னுடைய எதிரிகள் எல்லாம் உன்னுடைய பாதபீடமாக்கும் வரை நீ உட்காருன்னு சொன்னார். And Jesus is seated with a smile. இயேசு ஒரு சிரிப்போட உட்கார்ந்துட்டு இருக்கார். But when he sees, oh, Ukraine and Russia are fighting. அவர் உலகத்தை பார்க்கும்போது உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. Now Israel is fighting. இப்போ இஸ்ரேல் போரிட்டு இருக்காங்க. Along that you are fighting. அது கூட நீங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. Everyone is fighting. எல்லாரும் சண்டை போடுறாங்க. All nonsense is happening. எல்லா கேவலமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. Death, decay happens. மரணமும் சீரழிவும் நடந்துட்டு இருக்கு. Jesus, but still is into complete rest because he trusts in the goodness of the Father. இயேசு அப்பவும் பரிபூர்ண இளைப்பாறுதல்ல இருக்காரு. ஏன்னா பிதா எவ்வளவு நல்லவர் அப்படின்றத முழுவதுமா அறிந்து அதை நம்பி இருக்கிறார். நீங்க இயேசுவா இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் விரல கட்சி நெகம் இல்ல விரல்லே இருந்திருக்காது. If you were Jesus, you would have started biting your nails. By now you would have already eaten all your fingers. இவ்வளோ பண்ணி முடிச்சு இப்படி பண்ணிட்டே இருக்கானுங்களே, இவங்க எப்போ இப்படி மாறுவானுங்களேன்னு தெரியலேன்னு டென்ஷன்லயே இருந்து ஜீசஸ் வந்து என்ன பண்றாராம், சிங்காசனத்தில் இருக்கிறவர் நகைக்கிறார். And you would have been stressed so much, but what Jesus is doing is he is sitting on the throne and he laughs, he mocks. சிங்காசனத்தில் இருக்கிறவர் நகைக்கிறார். ஏன் பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு ஏன் சிரிப்பே வர மாட்டேதுன்னா நீ ஏன் எதுக்குள்ள போல, இன்னும் ரெஸ்டுக்குள்ள போகல. ரெஸ்டுக்குள்ள போலன்றதுனால உனக்கு என்ன வர மாட்டேது, சிரிப்பு வர மாட்டேது. The reason that you are not able to laugh is because you have not entered into rest. Because you have not entered into rest, you are unable to laugh. நம்ம வந்து அப்படியே பிரசன்னத்துல சிரிக்கும் போது நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, காரணமே இல்லாம சிரிக்கிறான் சார். In the presence when we laugh, many people come and ask, they are laughing without a reason. என்ன சொல்றானுங்க, காரணமே இல்லாம இவன் சிரிக்கிறான். ஏன் நான் சிரிக்கிறேன்னா நான் எதுக்குள்ள போயிட்டேன், ரெஸ்டுக்குள்ள போயிட்டேன். They come and say, this guy is laughing without a reason. Why am I laughing? Is because I have entered into the rest. நீ வந்து சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இது மாறின பிறகுதான் சிரிப்பேன்னு உட்கார்ந்துருக்க. நான் இளைப்பாறுதலுக்குள்ள போறனால அந்த சூழ்நிலையவே பார்த்து சிரிக்கிறேன். You are looking at the situation and saying only when this changes I will start laughing, because I have entered into the rest. I am looking at the situation itself and I am laughing. நம்ம பெண்டிகாஸ்லுக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. என்னது, நம்முடைய குடியிருப்போ. There is a verse that is so like loved by the Pentecostal, that is our abode is in heaven. Our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, அதனால நான் எங்க போகணும், நீ பரலோகம் போகணும். So they say I want to go home, so you should go to heaven. அந்த கான்செப்ட்ல பவுல் பேசல. Paul is not talking in that concept. பவுல் இந்த கான்செப்ட்ல பேசுறானா, ரோம சாம்ராஜ்யம் தான் என்ன பண்ணுச்சுன்னா மற்ற சாம்ராஜ்யங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சது, கேப்சர் பண்ணுச்சு. இப்ப பாபிலோன் இஸ்ரேல் கேப்சர் பண்ணும்போது பாபிலோன் இஸ்ரேலுக்குள்ள வந்து இஸ்ரேல்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் பிடிச்சி அடிமையா தூக்கிட்டு எங்க போயிட்டானுங்க, பாபிலோனுக்கு போயிட்டானுங்க. ஆனா ரோம் அப்படி பண்ணல. ரோம் தான் ஆட்களை எல்லா இடத்துக்கும் அனுப்பி, எப்படி பிரிட்டிஷ் வந்து தான் ஆட்களை எல்லா இடத்துக்கும் அனுப்பி எல்லா தேசத்தையும் பிரிட்டிஷ் மாதிரியே மாத்தணும்னு நினைச்சானோ, அந்த மாதிரி ரோம் என்ன பண்ணாங்க, தான் ஆட்களை அனுப்பி எல்லா தேசத்தையும் எதை மாதிரி மாத்தணும்னு நினைச்சாங்க, ரோம் மாதிரி மாத்தணும்னு நினைச்சாங்க.
if you think about the captivity in Babylon, when Israelites were went under captives in Babylon, Babylonians came to Israel, took all the Israelites as captives to their land. But the way Romans dealt with it is not the same. When Romans went and captivated other places, they went to the other places and installed their reign over there, where they were governing with their culture, like how British people came to different parts of the world and extended their culture and doing their governance there. அதுதான் என்னன்னு சொல்றோம்? Colonialism. கொலோனியலிசம் அப்படி சொல்றோம். That's what we call as colonialism. அப்படி பண்ணும் பொழுது அந்த அனுப்புறார் பாருங்க ராயன், அந்த அனுப்பப்பட்டவன் பேரு தான் என்னது? ரோம் கிரீக் வேர்ட் என்னது? அப்பாஸ்டல், அப்போஸ்தலன், அனுப்பப்பட்டவன். And the Caesar of Rome is sending someone to capture, and that person is who is called an apostle. That is the Greek word for it. சோ இப்ப ரோம் வந்து அனுப்புறான், அவன் வந்து இப்ப எங்க இருக்கான்? இஸ்ரேல்ல இருக்கான். அவனோட குடியிருப்போ எங்க இருக்குது? சொல்லுங்க, ரோம்ல இருக்குது. ஆனா அவன் அனுப்பப்பட்டதுக்கு நோக்கம் என்னது? கிளம்பி திரும்ப ரோமுக்கு போறதுக்காக இல்ல, அவன் எங்க அனுப்பப்பட்டானோ அதையே ரோமா மாத்துறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கான். Now though this Roman soldier is sent into Israel, his citizenship is in Rome. He is not sent there so that he can go back to Rome someday. He is sent there so that he can bring Rome into that place, bring the Roman reign in that place. சோ அவன் அங்க இருக்கான், ஏதோ ஒரு தேசத்துக்கு போயிருக்கான். இப்ப இங்கே அனுப்பப்பட்டவன் யார்? யூகேல இருந்து, பிரிட்டன்ல இருந்து இந்தியாவை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அனுப்பப்பட்டாங்கல்ல. அதுல ஏதாவது ஒரு வைஸ்ராய் பேர் சொல்லுங்க. ராபர்ட் கிளைவ். வேற யாரு? என்னங்க? சரி, ஏதோ நல்லா பேரை சொல்றீங்க. ஏதோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ராபர்ட் கிளைவ் வந்து, ஓ இந்தியால வெங்காய விலை ஏறிடுச்சு, நான் இப்ப எப்படி பச்சடி வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு யோசித்தானா? ஏன்? அவனோட குடியிருப்போ எங்க இருக்குது? இங்கிலாந்துல இருக்கிறனால இங்க வெங்காய விலை ஏறினாலும் அதை குறித்து அவன் கவலைப்படாம இருக்கான். ஏன்னா அவன் குடியிருப்போ எங்கேயோ இருக்கிறனால அங்கிருந்து சப்ளை வருதுன்றதுனால. Now think about the viceroys of the East India Company from the Britain who were sent to India. When suppose it was Robert Clive, he was sent to India. He was not worried about the onion prices increasing in India or its impact on his life, because his citizenship is in heaven, in Britain, and his provision will come from Britain, and he knew that. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன்னா எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா அது? And do you understand how big of a deal it is to know that your citizenship is in heaven? நீ எங்க இருந்தாலும், எந்த எக்கானமில இருந்தாலும், எந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும், எவன் என்ன பண்ணாலும் நீ கவலைப்படாத. உன் குடியிருப்பு வேற கிங்டம்ல இருக்கு, உன்னுடைய பேக்கப் வேற பேக்கப், உன்னுடைய சப்போர்ட் சிஸ்டம் வேற சப்போர்ட் சிஸ்டம். நான் உனக்கு சொன்னதை நீ செய்யறக்கு ஃபுல் ப்ரொவிஷன் நான் தரேன், நீ போய் வேலையை பாருன்னு அனுப்பியிருக்காரு. அது பேர் தாங்க குடியிருப்பு. You can be under any government, you can be under any economic situation, but your citizenship is in heaven. Whatever you were sent to accomplish, all that you ever will require, the provision is already been backed up by heaven. It is given by heaven. So you go ahead with boldness and execute what you were sent for. இது ராயன் இருக்கான், ஒரு அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் வந்துட்டான் திரும்ப ரோமுக்கு. என்னப்பா திரும்ப வந்துட்டான், உன்னை அனுப்புனேன். இல்ல குடியிருப்போ ரோம்ல இருக்குன்னா என்ன பண்ணிருப்பான்? ராயன் எட்டி உதச்சிருப்பான், திரும்ப இஸ்ரேல்லே போய் விழுகிற மாதிரி. Now Caesar is there, Caesar of Rome is sitting there, and there is one apostle who was sent to establish the Roman government, is returned back to Rome. Now this guy is asking, hey, why have you returned back? Have you accomplished the job that you have sent? And this guy says, no, my citizenship is in Rome, so I came back to Rome. This guy would have kicked him out of the job, fired him. நம்ம ஆட்கள் போய் என்னடா வந்துட்ட அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது என்ன சொல்றாங்க? எங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. சரி வந்துட்டியா, போய் உட்காந்து தொலை அப்படின்ட்டு உட்கார வச்சிருக்காரு. Now when our people go to heaven and God will be like, why have you returned back? And they will say, my citizenship is in heaven, so I have returned back. And he is tolerating it. ஒரு நோக்கத்தோட நம்மளை அனுப்புறாரு. அந்த நோக்கத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அதுதான் மேட்ரு. ஆனா அதை நிறைவேற்றணும், கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னா நம்ம முதல்ல எதுக்குள்ள போகணும்?
ரெஸ்ட்டுக்குள்ள போனாதான் அவர் நம்மளை எதுக்காக அனுப்புனாரோ அந்த மேட்டரே செய்ய முடியும். இல்லைன்னா அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருப்போமா, கொஞ்ச நேரத்தில் டயர்டாயிருவோம். டயர்டாகும் போது சரி ஒரு சண்டையில் என்ன செஞ்சிருவோம், கிளம்பி போயிடுவோம், குடியிருப்பு கேட்டு கிளம்பிடுவோம். So for whatever he has sent you to accomplish, for you have to come here and do it. For you to be able to do it, you have to first enter into rest. If you do not enter into rest, you will keep on fighting and fighting and fighting. At one point you will get so tired Philippians 3. In one fight you will want to lose and go back to your citizenship. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சத்தமா படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே இருந்து அங்க போக காத்து கொண்டு இருக்கிறோம் இல்ல, அங்கே இருந்து இங்கே வர காத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வசனம் இல்ல, அடுத்த வசனம் போடுங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Put it in English. For our citizenship is in heaven, from which we eagerly wait for the Savior, the Lord Jesus Christ, who will transform our lowly body that it may be conformed to his glorious body according to the working which he is able to even to subdue all things to himself. So everything will be subdued to him, because the Father has told him, sit at my right hand till I make all the enemies your footstool. And when that happens, our lowly bodies will be transformed according to his glorious body. நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபமாக்கப்படும். ஏன்? எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறவர்? கீழ்ப்படுத்தத்தக்கதாக. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர். 1 கொரிந்தியர் 15:27. 1 Corinthians 15:27. சகலத்தையும் சத்தமா படிங்க. சகலத்தையும் அவருடைய, யாருடைய? இயேசுவினுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்குது. அப்பா என்ன செய்றாரு? எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துறாரு. அப்பா ஆனா யாருக்கு கீழ் இல்ல? குமாரனுக்கு கீழ் இல்ல. அடுத்து சகலமும் அவருக்கு ஓகே ஓகே. அடுத்த வசனம். இந்த ஆர்குமெண்ட் அப்படியே போயிட்டே இருக்குல்ல. 24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். சோ இவரே மேல ஏறி வரும் பொழுது ராஜ்யத்தை பிதா என்ன பண்ணாரு? இவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. சரிங்களா? ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆளுகை செய், ஆனா நான் என்ன செய்வேன்? சகல சத்துருக்களையும் என்ன செய்வேன்? உன் பாதத்துக்கு கொண்டு வருவேன். அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சோ சகல சத்துருக்களும் கீழே வர்றதுக்காக தான் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப ஆளுகை செஞ்சுட்டு இருக்காரு. எல்லா சத்துரும் கீழே வந்த பிறகு இவர் ராஜ்யத்தை என்ன பண்ணிடுவாராம்? பிதாக்கு ஒப்பு கொடுத்துருவாராம். அப்ப என்ன வருமா? முடிவு வரும். சோ முடிவு எப்போ வரும்னா, தேர்ட் வேர்ல்டு வார் வரும்போது வராதான். முடிவு எப்போ வராதுன்னா, கொரோனா வந்தா வராதான். இன்ஃபேக்ட் நம்ம இவங்க எல்லாம் சொல்றது எதுவுமே நடக்கும் போது என்ன வராதான்? முடிவு வராதான். முடிவு எப்போ வரும்னா, சகல சத்துருக்களும்
இவர் பாதத்துக்கு கீழே வரும் பொழுது முடிவு வருமா, அது வரைக்கும் இவர் ஆளுகை செய்ய வேண்டியது. 25 எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழ் ஆக்கி போடும் வரைக்கும் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சோ எப்ப முடிவு வரும்? மரணம் யார் காலு கீழே வரணும்? இவர் கீழே வரும் வரைக்கும் இவர் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஆளுகை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த கடைசி சத்துரு கீழே வரும் பொழுது என்ன வருவான்? முடிவு உண்டாகும். சோ இப்ப என்ன கேள்வினா, உயிரோடு இவர் எந்திரிச்ச போதே மரணம் இவருக்கு கால் கீழே வந்துருச்சு பர்சனலா. இப்ப என்னதுக்கு வெயிட் பண்ணிருக்காருன்னா, சரீரமாகிய சபைக்கு கீழே வரணும்னு வெயிட் பண்ணிருக்காரு. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். But yeah, then comes the end, when he delivers the kingdom to God the Father, when he puts an end to all rule and authority and power. For he, come on everyone say, for he must reign till he has put all enemies under his feet. For Jesus must reign until all enemies come under his feet. The last enemy that comes under his feet is death. Are you guys getting what I'm saying? But Jesus already overcame death. The next verse. For he has put all things under his feet. But when he says all things are put, okay, go down. 24 beginning. 24. Then comes the end when he delivers the kingdom back to the Father. So when Jesus came up, the Father gave him the kingdom and said, I want you to rule and reign until all enemies come under your feet. And I will bring it. I want you to rest. But I want you to rule from the place of rest. And he is ruling and reigning right now. And he is waiting for all the enemies to come under his feet. Look at somebody and say, when Corona comes, end will not come. Look at somebody and say, when Corona comes, end will not come. When famine comes, end will not come. When war comes, end will not come. When all these things come under his feet, end will come. Are you getting what I'm saying? When all these things come under his feet, end will come. Thank you. It's okay, let it be there. So, when all this nonsense is happening, how is Jesus seated? இந்த எல்லா வித குழப்பங்களும் நடந்துட்டு இருக்கும்போது இயேசு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு? Is he getting anxious? அவர் பதட்டப்பட்டுட்டு இருக்காரா? Is he worried? கவலைப்பட்டுட்டு இருக்காரா? Are there problems in the world? உலகத்துல பிரச்சனைகள் இருக்கா? But he has already entered into the no war zone. ஆனா அவர் ஏற்கனவே இந்த நோ வார் ஜோனுக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டார். He has already entered into the no conflict zone. இந்த குழப்பம் இல்லாத சண்டை இல்லாத ஜோனுக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டார். He's already entered into the rest of God. அவர் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டார். Since he has entered into the rest of God, he is very assured everything will come under his feet. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவர் நுழைந்து விட்டனால அவருக்கு உறுதியா தெரியும் எல்லா எதிரிகளும் அவருடைய காலுக்கு கீழ வரும். When you enter into the rest of God, all enemies shall come under your feet. நீங்க தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது எல்லா எதிரிகளும் உங்களுடைய காலுக்கு கீழ வருவாங்க. In Deuteronomy 28, உபாகமம் 28 65, 65ஆம் the second half of Deuteronomy 28 is full of curses. அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் இரண்டாவது பகுதி ஃபுல்லாவே சாபங்கள் பத்தி சொல்லியிருக்கிறது. The language is Old Testament language which says God will do this, God will do that, but you guys know better that that's not how these things work.
அந்த பழைய ஏற்பாட்டு பாஷை எப்படி சொல்லியிருக்குன்னா, தேவன் இதை கொண்டு வருவார், இந்த வாதையை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், தேவன் அது அப்படிப்பட்டவர்களை செய்வதில்லை. ஏன் பைபிள்லயே போட்டிருக்கதை நீங்க ஏன் சார் எடுத்துக்க மாட்டீங்க? ஏன் எடுத்துக்க மாட்டோம்? இயேசுவை வச்சு. சரிங்களா? இயேசு யாருக்கும் என்ன செய்யல? வாதைய கொடுக்கல, வாதைய ரிமூவ் தான் பண்ணாரு. இயேசு யாருக்கும் வியாதிய கொடுக்கல, சுகதான் படுத்தினாரு. இயேசு யாருக்கும் புயல அனுப்பல, புயல என்னதான் செஞ்சாரு? அதட்டதான் செஞ்சாருன்றனால அப்பேற்பட்ட மோசேயே சொல்லியிருந்தாலும் தம்பி நாங்க எடுத்துக்க மாட்டோம் தான் சொல்லுவோம். அது வேதத்தை அப்பனா நீ மதிக்கலையான்னு இல்ல, இயேசுவை மதிக்கிறேன்னு அர்த்தம். So even the things that is said in the Bible, why are you not counting it? When you ask that question, because we have the reference of Jesus, we know what Jesus looks like. Jesus did not give anybody sickness. Jesus did not bring storm into anybody's life. Jesus did not bring curses or problems into anybody's life. So we know how the Father looks like because we see Jesus. Now, does it mean that we do not respect the Bible? No, we respect Jesus. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பைபிளை ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இயேசுவை பண்ண மாட்டியப்பா. You respect the Bible too much, that much you don't respect Jesus. பைபிளை பண்ணாதன்னு சொல்ல, பைபிள் நீ நிறைய பேர் படிக்கிறத காட்டிலும் நான் நிறைய படிக்கிறேன். Most of you don't read, I read more. நீ நிறைய பேர் நம்பாததை நான் நம்புறேன். Most of things that you don't believe in the Bible, I believe. In fact, நீ எடுத்துக்காட்டு கேட்கிற, நான் எடுத்துக்காட்டே கேட்காம பைபிள்ல இருக்குன்றனால நம்புறேன் சில மேட்டர். Some things that you are asking for examples and illustrations, I just because believe it is in the Bible. So பைபிளை நான் என்ன செய்றேன்? ரொம்ப மதிக்கிறேன். ஆனால் தேவனுடைய கேரக்டர்னு வரும் பொழுது பைபிளை வச்சு டிசைட் பண்றது இல்ல, இயேசுவை வச்சு டிசைட் பண்றோம். I respect the Bible very much, but when it comes to the characteristics and the nature of God, I do not judge it based on the Bible but based on Jesus. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இருக்காது. இளைப்பாறுதல் இருக்காது, உள்ளேயும் இளைப்பாறுதல் இருக்காது, லிட்டரலாவும் உனக்கு என்ன இருக்காது? ஒரு வீடும் இருக்காது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். அந்த கர்த்தர் கொடுப்பார்ன்றதை கட் பண்ணி விட்டுருங்க எடிட்டிங்ல. சரிங்களா? சாபத்தின் வாழ்க்கைனா என்னவா? இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிற வாழ்க்கை, தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை, இருதயம் படபட படபடன்னு இருக்கிற வாழ்க்கை, எங்க போனாலும் ரெஸ்டே இல்லாம இருக்கிற வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கை? சாபத்தின் வாழ்க்கை. அடுத்த வசனம், உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உயிர் ஊசலாடும்ன்றது பைபிள்ல இருந்து வந்த வார்த்தைன்றது இப்பதான் கண்டுபிடிச்சேன். அவன் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே உயிர் ஊசலாடுச்சு சார் அப்படின்றானுங்க பாருங்களேன். அது டியூட்ரானமி 28ல இருந்து தான் எடுத்திருக்கானுங்க. உன் ஜீவன் அப்படியே என்ன பண்ணுமா? ஊசலாடுமா. உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். அடுத்து பாருங்க, நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பப்பா நைட்டு வரும் இருப்பியான், நைட்டு வந்தா எப்பப்பா மார்னிங் வரும் இருப்பியான், மார்னிங் வந்தா எப்பப்பா நைட்டு வரும் இருப்பியான். நான் மார்னிங்லயும் ரெஸ்ட் இருக்காது, நைட்லயும் ரெஸ்ட் இருக்காது, படுத்தாலும் ரெஸ்ட் இருக்காது, வெளியே போனாலும் ரெஸ்ட் இருக்காது. கேவலமா கஷ்டப்பட்டு நாசப்பட்டு இதுப்பட்டு அதப்பட்டு அதுக்கப்புறம் 52 வயசுக்கு அப்புறம் பழவீரம் மாதிரி என்ன சொல்றானுங்க? ரெஸ்டே இருக்காது. And among those, verse 65, and among those nations you shall find no rest, nor shall the sole of your foot have a resting place. But there the Lord will give you a trembling heart, failing eyes, and anguish of your soul. We need to cut out the part that God will give you, because God does not give any of this. And the life of curse is nothing but a life without rest, where you do not have rest inside, you do not have a resting place outside either. Verse 66, your life shall hang in doubt before you, and you shall fear day and night, and have no assurance of life. In the morning you shall say, oh that it were evening, and at evening you shall say, oh that it were morning, because of the fear which terrifies your heart, and because of the sight which your eyes see. Some of you are like, சார் என் வாழ்க்கை அப்படிதான் சார் இருக்கு, என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. Some people are looking at it like it's your resume that is written over there.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இளைப்பாறுதலை தருவார். God will give you rest. இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க நீ என்னவாரு? ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. God has given you rest, so let us fear that we make sure to enter into this rest. எப்படிங்க என்றாரது? அதுதான் நான் சொன்னேன் போன வருஷம் செய்தியெல்லாம் கேட்டிருந்தேன். நான் என்ன செஞ்சிருப்பேன்? ரெஸ்ட்ல என்டர் ஆயிருப்பேன்னு சொல்றேன். So how do I enter into this rest? If you had listened to the messages of last year, by now you would have already entered into this rest. இல்லங்க, நான் பண்ணல. திரும்ப போய் கேளு, யூடியூப்ல இருக்கு. இன்விடேஷன் இஸ் ஓபன். Oh no, I missed it. If you're saying that, go back and listen to it. It's on YouTube. The invitation is open. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Chronicles 15 verse 5. அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசத்தின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமுளி உண்டாயிருந்தது. And in those times there was no peace to the one who went out nor the one who came in, but great turmoil was on all the inhabitants of the land. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த போன கான்ஃபரன்ஸ் அப்போ ஒரு டீம் வந்தாங்க சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு, பொங்கல் ஹாலிடேஸ் அப்போ பாவம் அவங்க வேற தியாலஜிலேருந்து வந்ததுனால ஏதோ ஒரு பேசிக்கிட்டே இருக்கிற ஃப்ளோவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆண்டவர் வந்து சஃபரிங் கொடுப்பாரு அப்படின்னோடனே நம்ம மக்கள்லாம் பொங்கி எழுந்துட்டானுங்க. அது எப்படி கொடுப்பாரு அப்படின்னு. கொடுப்பாருங்க, வியாதி இப்போ பாருங்க, வியாதிலாம் சில பேருக்கு சுகமாக மாட்டேது, அதெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்குறாருன்னு கொதித்தெழுந்தார்கள் நம் மக்கள். என்ன எப்படி இதெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னோடனே அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு 2 டெஸ்டிமனி இருக்கு அப்படின்னோடனே, சரி டெஸ்டிமனின்னொடனே பாவம் அவங்க வந்த ஒரு 2 பேரை கூப்பிட்டுட்டு வந்து உங்க டெஸ்டிமனி சொல்லுங்கன்னொடனே அவங்க, எங்களுக்கு இடுப்பொலி ரொம்ப வருஷமா இருக்கு. இவனுங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் டெஸ்டிமனி. என்னது, இவனுக்கு 25 வருஷமா இருப்பொலி இருக்கு. இல்ல நீங்க டெஸ்டிமனின்னு சொன்னீங்களே, இல்ல ஆண்டவர் வியாதி தருவான்றதுக்கு இது டெஸ்டிமனி. ஏன்னா நான் 25 வருஷமா என்ன பண்ணிருக்கேன்? ஜோம் பண்ணிருக்கேன். அந்த வழி என்ன செய்யல, போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் அந்த இடுப்பு வழியை என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. அதுதான் டெஸ்டிமனி அப்படின்னு உடனே இவனுக்கு கிளம்பியே வெளியே வந்துட்டானுங்க. இதுல என்னன்னா, அவங்கள குறிச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் இவனுங்களை குறிச்சு சந்தோஷப்படுகிறோம். என்ன ஒரு கிறிஸ்துவின் அன்புல பேசாம கத்திட்டு வந்துட்டானுங்க. பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். சொல்லு, ஜெசுடியன் மாதிரியே இருக்காத. ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். சத்தியத்தை எதுல பேசு? அன்போட பேசு. இதுல வந்து இப்ப லார்ட் 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 வில் டூ இட்னு வந்தாலும் யாரே சொன்னாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அத ஏத்துக்க கூடாது. புரியுதுங்களா? 3ஆம் வசனம் போங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதம் இல்லை. வெரி இன்ட்ரெஸ்டிங். ரெஸ்ட், how they came to a place of no rest. Verse 5 said they came to a place of no rest. But how they came to a place of no rest? Verse 3 says, put it in English, for a long time Israel has been without the true God, without a teaching priest, and without the law. So when you don't have a revelation of true God, உண்மையான தேவனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாம இருக்கும் பொழுது, how the revelation of true God comes through a teaching priest who interprets the law for you. இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு ஆசாரியன் உங்களுக்கு விளக்கி சொல்றது மூலமா உங்களுக்கு வெளிப்பாடு வரும் உண்மையான தேவனை பத்தி. So when you don't have the true God and the teaching priest and the revelation of the word of God, it brings you to a place of no rest. And once you go into a place of no rest,
That's a place of captivity. உங்களுக்கு உண்மையான தேவனும் இல்ல, அவரை பத்தி சொல்லி கொடுக்கிற ஆசாரியனும் இல்ல, வார்த்தை குறித்து அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த வெளிப்பாடும் இல்லாத நிலைமையில நீங்க இளைப்பாறுதல் இல்லாத நிலைமைக்கு போவீங்க. Look at somebody and say, you and your generation shall never miss the teaching priest in your life. நீங்களும் உங்களுடைய சந்ததியும் இந்த போதிக்கிற ஆசாரியரை இழந்து போவதே இல்லை. One of the blessings of God is your teachers shall not be out of your sight. தேவனுடைய ஆசீர்வாதங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா உங்களுக்கு போதிக்கிறவர்கள் உங்களுடைய பார்வை விட்டு விலகுவதில்லை. Right? Within your circle of influence, God will always keep someone to teach the word of God in your life. உங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த நிலைமைக்குள்ளேயே தேவன் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களை கொண்டு வந்து வைத்துக் கொண்டே இருப்பார். So jump to 15:15. 15 வாசிப்போம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். And all Judah rejoiced at the oath, for they had sworn with all their heart and sought him with all their soul, and he was found by them, and the Lord gave them rest all around. God gave them rest all around. Say all around rest. All around all rest. around rest. All around rest. All around rest. So when you have the teaching priest, and when you have God, the true God, and the revelation of the word, and when you decide, I'm going to seek the Lord with all my heart, I'm going to guard my heart with the word that comes from the teaching priest. When I'm going to be focused on this one thing, what is God saying? I'm going to give you a all around rest, and all your enemies shall be subdued. உங்களுக்கு உண்மையான தேவன் இருக்கும் பொழுது, போதிக்கிற ஆசாரியன் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு இருக்கும் பொழுது, இதெல்லாம் உங்களுடைய முன்பதாக நீங்க வைத்து நீங்க தீர்மானம் எடுக்கணும். நான் இந்த உண்மையான தேவனை நம்ப போறேன், போதிக்கிற ஆசாரியனுடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின் வெளிப்பாடுல நடக்க போறேன், என்னுடைய ஒரே போக்கஸ ஒரே விஷயத்தின் மேல வைத்து அதை நான் தேட போறேன்னு நீங்க முடிவு பண்ணும்போது தேவன் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் ஆல் அரவுண்ட் ரெஸ்ட் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா எதிரிகளும் உன்னுடைய கால் கீழ்படுத்துவேன்னு சொல்றாரு. Romans 16:19, very famous verse. Right? What is it? ரோமர் 16:19 ரொம்ப பிரபலமான வசனம். தமிழ்ல 16:20. சத்தமா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்கள் இருந்தாலும், சத்துருடைய கிரியைகள் இருந்தாலும், வல்லமையின் தேவன், நீதியின் தேவன் இல்ல, சமாதானத்தின் தேவன் பிசாச உங்க கால்களில் கீழே நசுக்கி போடுவார். பிசாச உங்கள் கீழே கொண்டு வரதுக்கு என்ன தேவையில்லை? வல்லமை தேவையில்லை, தேவனுடைய கோபம் தேவையில்லை. என்ன தேவையா? சமாதானம் தேவை. தேவனுடைய சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவர் தரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா யார் உங்க கால் கீழே வந்துடுறா? சாத்தான் உங்கள் கால்கள் கீழாக வந்துடுறான். Romans 16:20. And the God of peace will crush Satan under your feet shortly. The grace of the Lord Jesus Christ be with you. Amen. Now, for whatever problems may be in your life, whatever work of the devil can be in your life, for that you don't need the God of power or the God of wrath to come in. All you need is the God of peace to come in to your life. Because for you to overcome, for you to bring the devil, subdue him under your feet, you do not need power or the wrath of God. All you need is peace, this rest. So how do I, when I'm facing all fights and enemies, how do I enter into that place of rest? நான் இந்த எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சு என்னோட எதிரிகள்லாம் எதிர்கொண்டிருக்கும் போது எப்படி நான் இந்த இளைப்பாறுதல்ன்ற இடத்துக்கு வர முடியும்? Joshua chapter 21 verse 43 to 45. யோசுவா 21ஆம் அதிகாரம் 43 ல இருந்து 45 வரை. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர்
அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. So the Lord gave to Israel all the land of which he had Come on, sworn. everyone read it together. Yeah. So the Lord gave to Israel all the land of which he had sworn to give to their fathers, and they took possession of it and dwelt in it. The Lord gave them rest all around. What did he give them? All around rest. Say all around rest. All around rest. All around rest. All around rest. According to all that he had sworn to their fathers. And not a man of all their enemies stood against them. The Lord delivered all their enemies into their hand. Next verse. Everyone stand and read this verse together. Yeah, lift your hands and say, not a word failed of any good thing which the Lord had spoken to the house of Israel. All came to pass. Not a word failed of any good thing which the Lord had spoken to the house of Israel. All came to pass. One more time, come on, out loud. But look at the people who received the invitation. Only 2 guys experienced this thing. இந்த இன்விடேஷனை பெற்றுக்கொண்ட ஜனங்கள்ல பாருங்க, 2 பேர் மட்டும் தான் இதை அனுபவிச்சாங்க. Only 2 fellows. 2 பேர் மட்டும் தான். Only those 2 fellows were able to enter into rest at his word. இந்த 2 பேர் மட்டும் தான் அவருடைய வார்த்தை வந்தப்பவே வந்து இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வைத்தாங்க. And they were able to experience it outside as well. அப்போ உள்ள வந்த இளைப்பாறுதல வெளியில அனுபவிக்கவும் அவங்க செஞ்சாங்க. நீ உள்ள வந்து எல்லாம் பண்ணி எல்லாம் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி செட்டில் ஆன பிறகு வரது அந்த ரெஸ்ட் வந்து உண்மையான ரெஸ்ட் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வர ரெஸ்ட் தான் உண்மையான ரெஸ்ட். அது வந்து உன்னை லிட்டரலா அப்படிப்பட்டதான ஒரு நோவார் ஜோனுக்கு all around rest கொண்டு போய் சேர்க்கும். It is not after you step into the promised land and everything that you have accomplished, then a feeling of peace comes into you. That's not the real rest. The real rest is when the word of the Lord comes and you step into that rest, which is capable of bringing you into the no war zone and bringing all of these promises into your life. So எந்த ஏரியால நீ உன் எனிமியை ஃபைட் பண்றியோ அந்த ஏரியாக்குரிய வேர்ட் எடுத்து மெடிடேட் பண்ணேனா அந்த ஏரியால ரெஸ்ட்க்குள்ள போய்ருவே. அந்த எனிமி உன் கீழ்ப்படுத்தப்படும். So which area in your life that you are fighting an enemy, if you take the word in that area of your life and you start meditating in it, and that enemy will be subdued under your feet. ஏனென்றால் சொன்னதை செய்கிற கர்த்தர் அவர். Because he is the one that keeps his word. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் அவர். He is the one that keeps the word that he gives. ஒரு நல் வார்த்தையாகிலும், not one good word, ஒரு நல் வார்த்தையாகிலும், not one good thing that the Lord promised. எந்தெந்த ஏரியாவெல்லாம் கொடுப்பேன்னு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரோ அதை கொடுத்தார். Whichever areas of promise that he gave to the forefathers, he has delivered. ஆனாக்கு இருந்தாலும் சரி, ஓக் இருந்தாலும் சரி, எந்த கொம்பை இருந்தாலும் சரி, அவனை எல்லாத்தையும் விரட்டி விட்டு கொடுத்தார். There can be Anak, there can be Og, whoever it can be, he drifted them all away and he gave the land into your hand. பாஷானின் ராஜாவா இருந்தாலும் சரி, அவனை விரட்டி விட்டு
கொடுத்தார். Even if it was the king of Bashan, he chased them out and gave the land into their possession. ஆனா அதை அனுபவித்த ஜனம் வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனமா இல்லை. But the ones who experienced the promise were not the same people who got the promise in their hands. அததான் வச்சு எபிரேயர் 4 ஆண்டவர் பவுல் எழுதுறாரு, இங்க பாருப்பா ஒரு கூட்டம் மிஸ் பண்ணிட்டானுங்க, அதே மாதிரி நீ என்ன செஞ்சிராத, மிஸ் பண்ணாத. That's what in Hebrews Paul writes and God tells to us, a land of people miss this inheritance. Do not be like them. ஆண்டவர் சில மேட்டரை இந்த காலத்துல துரிதப்படுத்தி தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு செய்வேன் சொன்னதை நிறைவேற்ற காலமானா கண்டிப்பா. ஆனா அதை நீர் செய்ய முடியும், ஏன்னா நீர் சொல்லுகிற நல்வார்த்தையில் ஒன்றையும் கீழே தரையில் விடாதபடி காக்கிற நல்ல தகப்பனவர்னு சொல்லுகிற ஒரு சந்ததி தான் அதை அனுபவிக்கவும் முடியும். Is God faithful God that will quicken all the words in this season that he has given and bring it to pass? Yes, he is faithful, but the ones who can experience is the people who say, yes Lord, we believe in your goodness and you are the one who keeps your word and we trust in you. அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது, யுத்த கலாச்சாரத்துல ஒரு பழக்கம். In those days, in the war culture, there was a particular practice. படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். If you had watched any movies, you would have known. ஒரு ராஜா இன்னொரு தேசத்துக்கு விரோதமா படையெடுத்து போறான், இல்லனா ஒரு கேப்டன் படையெடுத்து போறான், ஒரு ராஜாவை ரெப்ரசன்ட் பண்ணி படையெடுத்து போறான்னா, when a king goes waging war against a particular nation, or a captain of an army goes waging a war, அங்க போய் ஜெயிச்சிட்டான் நான் அந்த ராஜாவை என்ன செய்ய மாட்டான், கொல்ல மாட்டான். When he goes and wins the war, he will not kill the king. apprentice fellows எல்லாம் கொன்றுவானுங்க. They'll kill all the other people in the army. அந்த நாட்டு ராஜாவையும் அந்த நாட்டு மெயின் படையாளிகளையும் கையில விலங்க போட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி காலில் விலங்க போட்டு இழுத்துட்டு வந்து தான் ஊர் ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்க நடுவில் அப்படியே கொண்டு வந்து ராஜா உட்கார்ந்துருப்பாரு. ராஜா கீழே போட்டு ராஜா தான் காலை எடுத்து அவன் மேல வைக்கிறது தான் எதிரிகளை பாதபடியாக்கி போடுகிறதுன்றது. And the culture was to bring the king of the enemy nation, the one that lost, and the captain on all the important soldiers in the army, and they bring all of them in a rally, in a procession among all the people, and they bring it while the king is sitting on the throne. They will bring the other king who lost, and the king who won will put his feet on top of his face, and that is what is making him the footstool. அது பேர் தான் subduing. கீழ்ப்படுத்துகிறதுனா it comes under your power. It's not just you killing something somewhere, it is literally coming under your power. இங்கே போய் எதை கொல்ற விஷயம் கிடையாது, அது உங்களுடைய வல்லமை கீழ்ப்படுத்தப்படுகிறது. The subduing power of God is working in your life when you enter into the rest of God. தேவனுடைய கீழ்ப்படுத்தும் வல்லமை உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. நீங்க அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். Come on, pray in the spirit, pray in the spirit, pray in the spirit. Open your mouth and pray in the spirit. வாயை திறந்து ஆவியில ஜெபிக்க ஆரம்பிங்க. Lord, give me revelation light in this area. I have been fighting for too long. தேவனே இந்த விஷயத்துல எனக்கு வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை தாங்க. ரொம்ப நாளா நான் போராடிட்டு இருக்கேன். I've been fighting for too long. I want to enter into the no war zone by entering into the rest of God. நான் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கேன். இந்த சண்டை இல்லாத நோ வார் ஜோன் குள்ள கால் எடுத்து வைக்க விரும்புறேன். நான் உங்களுடைய இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வைக்க விரும்புறேன். I want to get into the throne attitude. இந்த சிங்காசனத்தின் attitude எனக்கு வேணும். சிங்காசனத்தின் மனப்பான்மை எனக்கு தாங்க. Lord, give this throne attitude, entering into a no war zone. Rest from all around rest, all around rest, all around rest. Rest from all the enemies, rest from all the enemies, rest on every side. எல்லா திசையிலும் இளைப்பாறுதல், எல்லா எதிரிகளிடத்திலிருந்தும் இளைப்பாறுதல். Lebrona mascendere malabro ribalkeri bianderie ribalbani andorie ribalkana mashontorie ribalkera malona manashandara riando rodorolo diriera la naradianda the Spirit of the Lord says, you shall be the commander in chief
Oh, who brings the inheritances under the Christ. Oh, through you many enemies shall be subdued. Through you many enemies shall be subdued. Through you many enemies shall be subdued. Whatever tried to destroy you shall be subdued by you. Whatever tried to scare you, you will scare it. Whatever tried to pull you down, you shall bring it down. உங்களை அழிக்க நினைத்ததை நீங்க கீழ்ப்படுத்துவீங்க. உங்களுக்கு எதிராக எழும்பினதை நீங்க கீழ்ப்படுத்துவீங்க. உங்களை கீழே கொண்டு வர நினைத்ததை நீங்க கீழ்ப்படுத்துவீங்க. நீங்க கிறிஸ்துவின் சேனாதிபதியாக அனைத்து விஷயங்களும் கிறிஸ்துவின் பாதபீடத்துக்கு கீழே கொண்டு வருவீங்க. Merkele bradi andaralari andorodolo rigala mana shandarari andaraderiye ribalagadana malagadana maushandara mandarari andarara எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் உன்னதங்களிலே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ராஜாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தான் மாத்திரம் இல்ல, அவரோட கூட உங்களையும் எழுப்பி அவரோட கூட உங்களையும் உட்கார செய்தவர், உங்களையும் உட்கார செய்தவர், உங்களையும் உட்கார செய்தவர், உங்களையும் உட்கார செய்தவர், உங்களையும் உட்கார செய்தவர். Oh, he not only he was raised and seated far above all principalities, seated at the right hand of God. The same God who raised Jesus has raised you up, has raised you up and made us sit together with him, made us sit together with him.